ஷியக்கா போட்டால் இவ்வளோ நீளமான கூந்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. 2 நிமிஷம் போடுற ஷாம்புல ஒரு முடி கொட்டுற ப்ராப்ளம் சரியாகுதுன்னா எதுக்கு இவ்வளோ சீரம்ஸ், எதுக்கு இவ்வளோ மல்டிவிட்டமின்ஸ்? ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஒருவேளை அது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடி வளருதுன்னே வச்சுக்கோமே, ஹேர் ஆயில் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்க எப்போ அந்த ஹேர் ஆயில் நிப்பாட்டுறீங்களோ கடன்னு எல்லாம் கொட்டி எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கே வந்து நின்றுவீங்க. சீக்கிரம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி முடி வளருமான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை எனக்கு சந்தேகம் நிறையா இருக்கிறதுல. ஏன்னா எவிடென்ட்டாக இது இல்லை, அது வந்து வளர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆயில் எதுக்கு தயாரிக்கப்பட்டதுன்னா அந்த கூந்தல சிக்கு உழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக யூஸ் பண்ண விஷயம் தான் அது. இங்கே ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அதான் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தடவுங்க கண்டிப்பாக வளரணும், அதில் வேற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கின கஸ்டமர் பயன்படுத்தி முடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. சம்வாட் நம்மளுக்கு தெரியும் ஹேர் ஆயில் மட்டுமே ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவும் சேர்த்து தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட் இது ஒரு பிஸ்னஸாகவே போயிட்டு இருக்காது, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, அதாவது நான் சொன்ன மாதிரி தான் உடம்புக்குள்ளே இவ்வளோ இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு மேலோட்டமாக வெறும் நுனிப்புள்ள மேயிற மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை அது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடி வளருதுன்னே வச்சுக்கோமே, ஹேர் ஆயில் நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் முடி கொட்ட தானே செய்யும். கோர் ப்ராப்ளம் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்லையோ ஏதோ ஒரு விஷயமோ உள்ள இருக்க ஹார்மோன் சேஞ்சஸோ எதுவுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் அதை மட்டும் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்போ அந்த ஹேர் ஆயில் நிப்பாட்டுறீங்களோ கடன்னு எல்லாம் கொட்டி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்து நின்றுவீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டான அந்த கோர் ரீசன் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ வந்து அந்த கோர் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்யூஷன் கிடைக்க முடியும். உங்களுக்கு சீக்கிரம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி முடி வளருமான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை எனக்கு சந்தேகம் நிறையா இருக்கிறதுல. ஏன்னா எவிடென்ட்டாக இது இல்லை, அது வந்து வளர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷாம்பு போட்டால் எனக்கு வந்து ஷியக்கா போட்டால் இவ்வளோ நீளமான கூந்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. சரிங்களா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நிமிஷம் போடுற ஷாம்புல ஒரு முடி கொட்டுற ப்ராப்ளம் சரியாகுதுன்னா எதுக்கு இவ்வளோ சீரம்ஸ், எதுக்கு இவ்வளோ மல்டிவிட்டமின்ஸ்? தேவையில்லை. அப்போ அந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இது இன் ரியாலிட்டி இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆயில் எதுக்கு தயாரிக்கப்பட்டதுன்னா அந்த கூந்தல சிக்கு உழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக யூஸ் பண்ண விஷயம் தான் அது. அண்ட் ஆல்சோ ஈட்டிங் கம்மிஸ் இப்போ நிறைய பார்க்க முடியும். மல்டிவிட்டமின் ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். ஸோ ஹேர் க்ரோத் கம்மிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றத பார்க்க முடியுது. அதுலேயே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்க்க முடியுது. அது எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும்? அது நிஜமாலே வந்து அதை எடுத்துக்கிட்டா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காதா? அது மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது பார்க்கும்போது. அதாவது நீங்கள் 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஒன்று கம்மிஸ், ஒன்று நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். கம்மிஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்னா கிடையாது. எது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சோ அதோட நேச்சுரல் தன்மை கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதில் ஏதோ ஒரு வேதியியல் பொருள் சேர்ந்துருது இல்லை. நேச்சுரல்னா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நேச்சுரல் கிடையாது, இன்னைக்கு அரிசி நேச்சுரல் கிடையாது. ஸோ நேச்சுரல் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கம்மி அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல்ங்கிற வேர்டே யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் நேச்சுரல் அப்படிங்கிறது. அதனால் கம்பேரிட்டிவ்லி அதை மித்த சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸோட கொஞ்சம் அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி தான் சொல்கிறாங்க. ஆனால் 100% இல்லாமல் இருக்காது. ரெண்டாவது கம்மிஸ். கம்மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோட்டின் கம்மிஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா ஒரு முடி கொட்டுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு முடி கொட்டுறதுக்கு பயோட்டின் மட்டும் போதுமான பத்தாது சரி பண்ணுறதுக்கு. 7 வைட்டமின் தேவை. ஒரு முடியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சைக்கிள் ப்ரொடக்ஷன் சைக்கிளை முடிக்கிறதுக்கு 7 வைட்டமின் நம்ம உடம்புல இருந்தால் தான் அந்த என்டையர் ப்ராசஸே அந்த முடிக்கு தேவையான ஒரு செல் உருவாகும். அந்த 7 வைட்டமினும் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வைட்டமின் தான் பயோட்டின். ஸோ வெறும் பயோட்டின் மட்டும் சாப்பிட்றனால முடி கொட்டுறது நின்று திரும்ப முடி வளருமான்னு பார்த்தீங்கன்னா வராது. ஒருவேளை வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ நாள் பயோட்டின் கம்மி சாப்பிடுவீங்க? த மொமெண்ட் யூ ஸ்டாப் பயோட்டின், நீங்கள் எனக்கு பயோட்டின் கம்மியை ஸ்டாப் பண்ணுறீங்களோ எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே போய் மறுபடியும் நின்றுடும். மினிமம் ஹேருக்குலாம் 8 நாளும் என் பேஷண்ட் சொல்லிடுவேன், 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதிகபட்சம் 15 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா ஹேர் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இவ்வளோ ஸ்லோவாக வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வெறும் பயோட்டின் கம்மி மட்டும் சாப்பிட்டு முடி வளர்ந்துச்சுன்னா தயவுசெய்து கம்மி என்கிட்ட கொடுங்க நான் சொல்லுவேன், நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ அந்த சீட்ஸ், இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் வந்துட்டு பம்கின் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அதுவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா? எல்லாமே இருக்குமா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எசென்ஷியல் மல்டிவிட்டமின்ஸ் இருக்கும், ஒமேகா ஃபேட்டி ஆசிட் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால மட்டும் முடி வளருமானு கிடையாது. இது வந்து உங்கள் பாடி நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றனால. இந்த பாடி நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? உள்ள இருக்க உடல் ஆரோக்கியம் வந்து உங்கள் தோல்ல உங்கள் முடியல தானே காமிச்சு கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பட் இது மட்டும்னா கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது.